என் தங்கப்பிள்ளையே, வாழ்க்கை சில நேரங்களில் உனக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்து விடுகின்றது. அந்த வேதனையை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் மனம் வெதும்பி நீ நின்று கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ பிரச்சனைகளை நானும் கடந்து வரத்தான் செய்கின்றேன் தாயே. ஆனாலும் ஒன்று விட்டால் இன்னொன்று என்று எனக்கு பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? என் வாழ்க்கையில் ஏன் இப்படி எல்லாம் நடக்கின்றது? நான் மட்டும் ஏன் இத்தனை கண்ணீரோடும் கவலையோடும் என்னாலும் நின்று கொண்டிருக்கின்றேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய கண்ணீருக்கான பதிலை இன்று கொண்டு உன் வராகி நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எத்தனையோ பேருக்கு ஆறுதலை நீ கொடுத்திருக்கின்றாய். எத்தனையோ பேரின் கண்ணீரை நீ துடைத்திருக்கின்றாய். ஆனால் இன்று நீ கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை. என் தங்கமே, நம் வாழ்க்கை இப்படியே முடிந்து விட்டதோ என்று எண்ணி என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நம்முடைய உழைப்பெல்லாம் வீணாகி விட்டதா? இத்தனை நாட்கள் நாம் கஷ்டப்பட்டு அதில் எந்த பலனும் நமக்கு இல்லையா என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நீ பட்ட கஷ்டங்களிலிருந்து பட்ட துயரங்களிலிருந்து இப்பொழுதுதான் மீண்டு வரத் தொடங்கி இருக்கின்றாய். ஆனால் மீண்டும் ஒரு கஷ்டம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனை உன் தாயானவள் என்னால் உணர முடிகின்றது. என் குழந்தையே, கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய கவலையோ உன்னை பற்றிய கவலையோ நிச்சயமாக இல்லை. சுயநல எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் யார் வாழ்க்கையிலும் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். இதனால் அவர்கள் வாழ்க்கை அழிந்து போகுமே, அவர்கள் குடும்பமே நடுத்தெருவிற்கு வந்துவிடுமே என்ற எண்ணம் அவர்களுக்கு துளியளவும் இல்லை. அவர்களுக்கு வேண்டியது நீ காயப்படுகின்ற அந்த துக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுவது. அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் மத்தியில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்வதற்காக எத்தனையோ போராட்டங்களை போராடி கொண்டுதான் இருக்கின்றாய். இன்று விடிவு காலம் பிறக்கும், நாளை விடிவு காலம் பிறக்கும் என்று விடிவு காலத்தை தேடி தேடியே உன்னுடைய வாழ்க்கையில் பாதி நாட்கள் உனக்கு தொலைந்து விட்டது. இன்னமும் எந்த தீர்வினையும் பெற முடியாமல் என் குழந்தை நீ தவித்து கொண்டுதானே இருக்கின்றாய். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த சில சோதனை காலங்களை நினைத்து பார்க்கும் பொழுது உன்னால் அவற்றை மறக்கவே முடியாது. இத்தனை பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நாம் கடந்து வந்தோமா என்று எண்ணி நீ வியக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்கின்றது. என் பிள்ளையே, முதலில் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த அந்த கஷ்டத்தை விட இந்த கஷ்டம் பெரியதா என்று சிந்தித்து பார். நீ ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விஷயங்களை தாண்டி வரும் பொழுதும் உன் மீது உனக்கு நம்பிக்கை வருகின்றதல்லவா? எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது. பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு ஒருவனுக்கு தைரியம் இருக்கிறது என்றால் என் தங்கமே, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் உனக்கு வழி பிறக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். முதலில் எல்லாமே உனக்கு ஒரு விதமான மன கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆனால் கடைசியில் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பக்கம் ஒன்று இருக்கின்றது என்பதனை உணர்த்தும். அப்பொழுது உன்னுடைய கண்ணீர் காணாமல் போகும்.
என் குழந்தை, முதலில் ஒரு விஷயம் புரிந்து கொள். ஒன்று நடக்கிறது என்பதற்காக கண்ணீர் வடிக்கின்றாய். என் தங்கமே, கண்ணீர் வடித்தால் அந்த பிரச்சனை இல்லாமல் போய்விடுமா? நிச்சயமாக அது உனக்கு மீண்டும் மீண்டும் வருகின்றதல்லவா? என் தங்கமே, அதனால் கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிட்டு அந்த பிரச்சனை நடந்து முடியட்டும். அதன் பிறகு அதனை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ சிந்திக்க வேண்டும். உன்னால் அதனை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்கின்ற பட்சத்தில் நீ அழுது உருண்டு பிறழ்வதில் எந்த பலனும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சோதனை கட்டத்தை எல்லாம் எத்தனையோ முறை நீ தாண்டி வரத்தானே செய்கின்றாய். ஆனாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சோதனைகள் எண்ணற்றதல்லவா? எத்தனையோ முறை நீ விழுந்து கிடந்த பொழுதெல்லாம் தூக்கிவிட வராதவர்கள் இன்று வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு வகையில் முன்னேறுகிறாய் என்று தெரிந்தவுடன் உன்னை கீழே சாய்ப்பதற்கு ஓடோடி வருகின்றார்கள். இந்த எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த வேதனையை அனுபவிப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அடுத்தவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து அந்த சோதனையின் மூலமாக தான் சந்தோஷத்தை பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்ற இவர்கள் எல்லாம் மனிதர்களாகவே வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அல்லவா? என் பிள்ளையே, உன்னிடத்தில் திறமை இருக்கின்றது. இந்த முறை உன்னை முடக்கி விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் மீண்டும் நீ எழுந்து வருவாய் என்பதை உணராமல் தானே இதையெல்லாம் செய்கின்றார்கள். என் குழந்தையே, இவர்களின் எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. என் பிள்ளை, இதையெல்லாம் நீ செய்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் கண்ணீர் சிந்தியது போதும். இவர்கள் உனக்கு கொடுத்த சோதனைகளும் போதும். இனிமேல் நீ யார் என்று இந்த வாழ்க்கையில் நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நீ இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வர வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, யாரோ ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த அத்தனை விதமான சோதனைகளிலும் இருந்து நீ மீண்டு வர வேண்டுமல்லவா? என் தங்கமே, உனக்காக நான் ஒரு விஷயத்தை செய்ய துணிந்திருக்கின்றேன். என் குழந்தை, இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய கண்ணீரானது உன் கண்களிலிருந்து வெளியே வந்துவிடாதபடி உன் அம்மா உனக்கான நல்ல செயல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன். நீ எதை வேண்டும் என்று கேட்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கானதாக்கி நான் தரப்போகின்றேன். உன்னுடையது என்று எந்த விஷயத்தை நினைத்து பின் ஏமாற்றத்தை கண்டாயோ அந்த விஷயங்களை எல்லாம் உன்னுடையதாக்கி நான் கொடுக்கின்றேன். என் பிள்ளையே, கண்ணீரோடு நிற்கின்ற நீ முதலில் கண்ணீரை நிறுத்திவிட்டு உன் அம்மா என்னுடைய முகத்தை பார். நான் உனக்காக உன் இல்லத்தில் இருப்பது உனக்கு புரியவில்லையா? கஷ்டங்கள் இருப்பது உண்மை, அதை இல்லை என்று ஒரு நாளும் நான் மறுக்கவில்லை. ஆனால் நான் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரப்போவதும் உண்மை. அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் இத்தனை நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இனி இந்த சோதனை உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இந்த நிலையிலிருந்து உன்னை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது வந்துவிட்டது. இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணங்களை மட்டும் முழுமையாக மனதிற்குள் வைத்து கொண்டு அதை மட்டுமே சிந்தித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ பயணித்து கொண்டே இரு. எல்லாவற்றையும் கண்டுவிட்ட பிறகு இனிமேல் சந்திப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற எண்ணம் உனக்கே வந்துவிடும். அதன் பிறகு என் பிள்ளை, நீ நிச்சயமாக இந்த கட்டத்தை விட்டு வெளியேறி விடுவாய்.
உன் வாழ்க்கையும் உனக்கானதாக மாறிவிடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.